முறுமுறுன்னு ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி வடாம் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி வடாம் பண்ணுறதுக்கு ஒரு அழாக்கு ஜவ்வரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது ஜவ்வரிசியை நம்ம முந்தின நாளே ஊற வைக்கணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. அரைச்ச இந்த ஜவ்வரிசி மாவோட ஒரு அழாக்கு பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் 4 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வடாமுக்கு தேவையான கூழ் காய்ச்சறதுக்கு இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் பண்ணும்போது சுலபமாக நம்மளால் கூழ் காய்ச்ச முடியும், அதே சமயத்தில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. குக்கரில் 4 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து அரைச்ச இந்த பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்ல கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி மாவு அரிசி மாவு அந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பத்தலைன்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். மறுபடியும் அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுடணும். மொத்தமாக நம்ம எடுத்திருக்க ஜவ்வரிசி அரிசி மாவு இந்த கணக்குக்கு 10 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ஜவ்வரிசி 1 கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு 10 கிளாஸ் தண்ணீர் தான் கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கு மேலே தேவைப்படாது. அஞ்சே நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். லேசாக கொஞ்சம் கலரும் மாறி இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கரண்டியால் விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி மடிஞ்சி விழும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு தான் இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா பாதி உப்பு இருந்தால் தான் வத்தல் நல்லா காய காய உப்பு கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், பிழிஞ்சு வச்சுருக்க அந்த ஒரு பழத்தோட எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா சுட சுட இருக்கும்போதே நம்ம வத்தல் போட்டு விட்டுடணும். மொட்டை மாடியில் ஒரு கட்டில் போட்டுட்டு ஒரு வெள்ளை துணியை நனைச்சிட்டு இப்போ அது மேலே போட்டு வடாம் போட போகிறேன். இப்போது கஞ்சி இன்னும் சூடாகவே இருக்குது. நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் அள்ளி அள்ளி ஊற்றிட்டே வரணும். அழுத்திலாம் விடக்கூடாது. வெறுமனே எடுத்து ஊற்றினாலே போதும், அது நல்லா சமமாக மாறிடும். இப்போ இது நல்லா வெயிலில் காயட்டும். ஒரு 2 நாளாவது இது நல்லா காயணும். ஆனால் இப்போ நம்ம போட்ட சமயத்தில் சென்னையில் மழை பெய்யறதுனால இப்போ இதை வெயிலில் காயாமல் நான் ஃபேன் காற்றுல தான் ஆற வச்சுருக்கேன்.
வடாம் போட்டு இப்போ ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம துணியிலிருந்து பிரித்து எடுத்துட்டு ஒரு தாம்பாள தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். வடாமோட அடிப்பக்கத்தில் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணாலே போதும். வடாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். எல்லா வடாமையும் இது மாதிரி எடுத்துட்டு அகலமான தட்டில் போட்டு மறுபடியும் இதை ஒரு 1லேருந்து 2 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இந்த வடாமை போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவே சுவையான மொறுமொறுன்னு ஜவ்வரிசி வடாம் ரெடி ஆயிடும். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் முதல் தடவை வடாம் போடுறதா இருந்தால் இதே அளவோடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வடாம் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.